காய்ஸ், நம்ம தனுஷ் படங்கள்ல 100 கோடிக்கு மேல அடிச்ச ஒரு 5 படங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுல 5ஆவதா இருக்கிற படம் தனுஷுக்கு பெஸ்ட் ஆக்டர்னு நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்த வெற்றிமாறன் டைரக்ஷன்ல வந்த பீரியாடிக் ஆக்ஷன் டிராமா படமான அசுரன்ங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா 35 கோடியில எடுத்திருக்காங்க. 100 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பண்ணிருக்குங்க. 4ஆவதா திருச்சிற்றம்பலம்ங்கிற படங்க. இது ஒரு ரொமான்டிக் காமெடி டிராமா படங்க. இந்த படத்தை 30 கோடியில எடுத்திருக்காங்க. 101 கோடி வரைக்கும் வசூல் வந்திருக்குங்க. 3ஆவதா பாத்திங்கிற படங்க. இது ஒரு பீரியாடிக் ஆக்ஷன் டிராமாங்க. இந்த படத்துக்காக தான் ஜிவி பிரகாஷுக்கு நேஷனல் அவார்டு கொடுத்தாங்க ரீசெண்டா. இதோட டோட்டல் கலெக்ஷன் 120 கோடிங்க. அடுத்ததா இந்த 2025ல ரிலீஸ் ஆன குபேரா படங்க. இது ஒரு கிரைம் த்ரில்லர் படம். வசூல்னு பாத்தீங்கன்னா 132 கோடி கிட்ட வந்திருக்கு. ஆனா இந்த படத்தோட பட்ஜெட்டே 150 கோடிங்க. இதுல 1ஆவதா இருக்கிற படம் தனுஷ் டைரக்ஷன்ல அவரே ஆக்டிங் பண்ணி வந்த ராயன்ங்க. இது ஒரு ஆக்ஷன் டிராமா படங்க. பட்ஜெட் 90 கோடியில எடுத்திருக்காங்க. கலெக்ஷன் 120 கோடி வந்திருக்குங்க. காய்ஸ், இந்த மாதிரி அடுத்தடுத்து தனுஷ் ஆக்டிங்ல வரப்போற படங்கள்ல எந்த படம் 100 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற படத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.